நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இப்போ நம்ம சேலத்தில் இருக்கோங்க. சேலத்தில் இருந்து ஏற்காட்டுக்கு போக போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேருந்து பயணம். வாங்க போகலாம். எப்பயுமே பரபரப்பாக இருக்கிற சேலம் பேருந்து நிலையம், இங்கேருந்து எல்லா பகுதிகளுக்குமே பேருந்து அப்படிங்கிறது கிடைக்கிறது. இன்றைக்கி நம்ம போகக்கூடியது இந்த பேருந்து தாங்க. ஏற்காடு நோக்கி செல்ல இருக்கோம். ஒரு குறுகிய பயணம் தான், ஆனாலும் அழகான பயணம். வாங்க நம்ம பேருந்தில் ஏறி மற்ற விஷயங்களை பேசிக்கலாம். சரியாக காலையில் 7:20 மணிக்கு நம்முடைய பேருந்து ஏற்காட்டிலிருந்து புறப்பட்டு செல்கிறது. ஏற்காட்டுக்கு போகணும் அப்படின்னா ரூ. 26 பயண கட்டணம் தான். ஒரு 30 கிலோமீட்டர் தான். 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரக்குள்ளே தான் பயணம் அப்படிங்கிறது இருக்கும். அடிக்கடி பேருந்துகள் இருக்கிறதும் நமக்கு ரொம்ப வசதி. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஏற்காட்டுக்கு போகணுன்னா சேலம் வந்துட்டால் போதும். காலையில் 4 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்குமே பேருந்து அப்படிங்கிறது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. சிறிய ரக பேருந்துகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மலைப்பகுதிக்காகவே இயக்கப்படக்கூடிய பேருந்து. அந்த சேலம் மாநகரத்தினுடைய அழகு காலை நேரத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போகக்கூடிய இந்த ரூட்டில் நிறைய கல்லூரிகள் இருக்கிறது. ஏன் முன்னாடி படம் எடுத்து பிரபலமான மாடர்ன் தியேட்டர்ஸுமே இங்கே தான் இருக்கிறது. பெட்ரோல் நிலையம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலைக்கு அடிவாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது தான். இப்போது நம்ம மலையேற்றம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சுங்க. நிறைய பேர் ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. மேலே இருந்தெல்லாம் நடந்து வரல, குறிப்பிட்டு ஒரு கிலோமீட்டரோ 2 கிலோமீட்டரோ மலையில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். காலை நேரத்தில் வாக்கிங் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக இந்த பயணம் அப்படிங்கிறத அவங்க மேற்கொண்டுட்ருக்கிறாங்க. ஏற்காடு அப்படிங்கிறது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஊட்டிக்கு போய் செலவு பண்ண முடியாது, நம்ம குறைந்த பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு ஏற்காடு மட்டும்தான். ஏற்காடையும் தாண்டி சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ், ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது ஏற்காடு தான். சும்மா ஒரு மணி நேரத்திலேயே இந்த பயணம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். 20 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நம்ம ஏற்காட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயண கட்டணம் அப்படிங்கிறதும் வெறும் ரூ. 26 தான், ரூ. 30 அவ்வளவுதான். இது இல்லாமல் அரசாங்கத்தால் ஒரு பேக்கேஜும் நடத்தப்படுது. ஒரு நபருக்கு ரூ. 300 வாங்குகிறாங்க. அது காலையில் 8 மணிக்கு சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு மாலையில் திரும்ப சேலத்துக்கே வர மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதுக்கு நம்ம புக் பண்ணி தான் போகணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைவேட் ஆப்ரேட்டரும் டூரை நடத்திட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் ஏறின உடனேயே நம்ம இந்த சேலம் நகரத்தினுடைய அழகை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்குது. இப்போது மற்ற பகுதிகளுக்கும் ஏற்காடு மலைப்பகுதிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கிறது. என்ன அப்படின்னா, பெரும்பாலான சுற்றுலாத்தலங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி கிழக்கு குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய சேர்வராயன் மலையில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச காலம் நம்ம ஃப்ரீயாக வாழணும், அமைதியாக வாழணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இங்கே வந்து தங்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 72 மலை கிராமங்களை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கூட நம்ம மேலே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களினுடைய பாரம்பரிய நிகழ்ச்சி, திருவிழா ஒன்று நடந்துகிட்டு இருப்பதாக கேள்விப்பட்டோம். நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் அதையும் நம்ம பார்க்கலாம். எல்லா மலைப்பகுதிகளுமே கிட்டத்தட்ட வெள்ளைக்காரங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மலைப்பகுதிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஆட்சி செய்யும்போது கோடை காலத்தில் குழுன்னு இருக்கணும், போய் தங்கணும் அப்படிங்கிறதுனால கண்டுபிடிச்ச பகுதிகள் தான். அந்த வகையில் ஏற்காடு அப்படிங்கிறதுக்கு ஏரிக்காடு அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மலையை ஏறும்போதும் குறிப்பிட்டு நம்ம கம்பமட்டு மலைப்பாதையை ஏறணும் அப்படின்னா ஒவ்வொரு பூக்களினுடைய பெயர்கள் ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்குமே இருக்கும். அந்த வகையில் தமிழ் புலவர்களினுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த கொண்டை ஊசி வளைவுகள் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்காடு பயணத்தில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இரவு நேரத்தில் இந்த பயணத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் என்னை பொறுத்தளவு அதிகாலை காலையில் 7:20க்கு கிளம்புற இந்த வண்டியில் நீங்கள் பயணப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது ஏற்காட்டையும் தாண்டி கிராமங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் போகுது. ஆனால் ஏற்காட்டுக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலையில் 8:30க்கெல்லாம் போயிடும். இன்றைக்கி நம்ம போகிறதுக்கான காரணம் என்ன? நம்ம ஏதோ ஏற்காட்டுக்காக சுற்றி பார்க்குறதுக்காக ஸ்பெஷலாக வந்தோமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இன்றைய தினம் மாநில அளவில் சிலம்ப போட்டி அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேலத்தில் நடைபெற இருக்கிறது. அதை பார்க்குறதுக்காகத்தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த சிலம்ப போட்டியில் கலந்துக்கிறதுக்காக அங்கே வந்து போயிட்டுருக்குறாங்க.
அதுக்காக தான் நம்மளும் இந்த பேருந்து பயணத்தில் வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8:45க்கெல்லாம் காம்படிஷன் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட எப்படியுமே கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும், மாநில அளவிலான போட்டி அப்படிங்கிறதுனால. சரி, இந்த ஏற்காட்டுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வர்றதுக்கான வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் தென்பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலத்துக்கு டைரெக்டான ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ 1-2 ட்ரெயின் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த சென்னையிலிருந்து வர்றதுக்கு டைரெக்டாக சேலத்துக்கு வந்து சேர்றதுக்கு நிறைய ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் கரெக்டாக சேலத்துக்கு வந்துட்டால் போதும். காலை முதல் 4 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் பேருந்து அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை 10 மணிக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமம் தான். ஏன்னா இந்த மலைப்பகுதிகளில் பேருந்துகள் அந்த நேரத்தில் இயக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். பார்க்க பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை பார்த்துட்டு நம்ம பயணப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலை நேரத்தில் வர்றது தான் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்லேயே போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னா இந்த பகுதி தான். இந்த பகுதியில் சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதத்திலிருந்து அந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரைக்குமே நல்ல சீசன் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆகஸ்ட் மாதம். அதுக்காண்டி இது ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அப்போது மழை அல்லது சாரல் இதெல்லாமே இருக்க தான் செய்யும். நம்ம வந்த பாதையை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். கிட்டத்தட்ட 20 கொண்டை ஊசி வளைவுகளில் ஒன்றொன்னா கடந்து நம்ம நிச்சயமாக போயிட்டு தான் இருக்கிறோம். இந்த 20 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஏற்காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். 20 தானே, இதை விடலாம் அதிகமாக இருக்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. அது ஒவ்வொரு மலையினுடைய உயரத்தை பொறுத்து மாறுபடும். இப்போது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கொல்லிமலைக்கு நீங்கள் நாமக்கல் வழியாக போனீங்கன்னா 71 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இதுவே நீங்கள் ஆத்தூர் வழியாக வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கொண்டை ஊசி வளைவுகள் அப்படிங்கிறது குறையும். இப்போ நம்ம சேலத்திலிருந்து வர்றதுனால தான் இந்த 20 கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம கடந்து வர வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம கூட பயணப்பட போகிறவங்க அங்கே ஏற்காட்டில் அது சஸ்பென்ஸ் தான், யார் நம்ம கூட வராங்க அப்படிங்கிறது அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அவங்க வர்ற ரூட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆத்தூரில் இருந்து இந்த மலைத்தொடரை ஏறுறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க. நமக்கு பின்னாடி தான் வந்துட்டுருக்குறாங்க, நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளை பொறுத்தளவு கொல்லிமலை உயரமானது, அதனால் 71 கொண்டை ஊசி வளைவுகளோடு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வால்பாறை போகக்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட, 40ன்னு நினைக்கிறேன், ஆமாம் இருக்கலாம், 40க்கும் மேற்பட்ட கொண்டை ஊசி வளைவுகளோடு அது இருக்குது. சரி, இந்த ஏற்காடு நம்ம வந்துட்டோம். அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம்ல. இப்போது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறங்குறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துக்குமே ஏற்பட்டது தான். இப்போ கொடைக்கானல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லேக்கை தாண்டி தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு போவோம். அதே மாதிரி தான் ஏற்காட்லேயும் லேக் அப்படிங்கிற ஏரியா, அந்த ஏரியை கடந்து தான் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இந்த ஏரியில் இறங்கிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்லேயே அந்த ஏரிக்கு எதிர்த்தாப்புலேயே நமக்கு அண்ணா பூங்கா அப்படிங்கிறது இருக்கிறது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பூங்கா. அப்படியே நம்ம அந்த ஏரிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே படகு சவாரி அப்படிங்கிறது இருக்குது. நிச்சயமாக பார்க்கணும் அப்படின்னா பல்வேறு வகையான படகுகள் இங்கே இருக்குது. இப்போ நம்ம 2 பேர் தான் போகிறோம் அப்படின்னா பெடல் போட் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை 4 பேர் போகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு பெடல் போட் இருக்குது. 2 பேர் பெடல் போடுற மாதிரி இருக்கும், 2 பேர் ஆப்போசிட்டில் உட்காந்து போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். துடுப்பு படகுகளும் இங்கே இருக்குது. அந்த ஏரியில் துடுப்பு போட்டுக்கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணுறது, நம்ம போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கு நிச்சயமாக ஒருத்தர் வருவார். அது இல்லாமல் ரோ போட் அப்படின்னு இருக்குங்க. 8 பேருக்கு 800 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. இந்த வட்டம் நம்ம எப்படியாவது போட்டிங்கை ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தனியாக ட்ராவல் பண்ணும்போது அந்த செலவு அதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு அதை செய்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் செல்ஃபோன் அப்படிங்கிறது நமக்கு நல்ல விஷயம் தான், சில நேரங்களில் அதுவும் தொல்லையாக தான் இருக்குது. அடிக்கடி வந்தால் என்ன பண்ணுறது? நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அந்த ஆப்போசிட்டில், அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த ரூட்டில் வர்றவங்க அங்கே நிறுத்தாமல் போகிறதே கிடையாது. ஐ திங்க் இது 9வது கொண்டை ஊசி வளைவுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இந்த கோயில் இருக்குது, நீங்கள் பார்த்த கோயில் முனியப்பன் கோயில். ஒவ்வொரு மலைப்பகுதிகளுமே அதிகப்படியான வாகனங்கள் சென்று வருது. அவர்களுடைய பாதுகாப்பு, விபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தை
வழிபடுறது வழக்கம். அந்த வகையில் இந்த பகுதியில் இந்த முனியப்பன் கோயில் ரொம்பவுமே பிரபலமான கோயிலாக பார்க்கப்படுகிறது. காலை நேரத்தில் அந்த கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து போகக்கூடிய அழகு அப்படிங்கிறதே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? சரி, நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அந்த லேக்கை பற்றி பார்த்துட்டோம். போட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. என்ட்ரன்ஸ் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. அது அடல்ட்டாக இருந்தாலும் சரி, சைல்டாக இருந்தாலும் சரி. சைல்டாக இருந்தால் 5 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே நீங்கள் போட்டிங் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்குமே தனியாக டிக்கெட் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. சரி, இந்த போட்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம். நமக்கு இந்த குழந்தைகளோட போகிறீங்க அப்படின்னா போட்டிங் பக்கத்துலேயே எக்கோ டூரிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, எக்கோ பார்க்கு. பெரியவங்களுக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் குழந்தைங்களோட போனால் செட் ஆகும். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபிஷ் அக்வேரியம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த கண்ணாடி தொட்டிக்குள்ளே மீனை வளர்க்கக்கூடிய அந்த நிலையத்தையும் நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடியது. இதையை தாண்டி உள்ளார நிறைய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. அருவிகள் இருக்கிறது. கிளியூர் அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சேர்வராயன் கோயிலும் உள்ளே போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. பக்கோடா பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இப்போது இந்த கொண்டை ஊசி வளைவுகளை கடக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய சிரமம் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். காருக்காக நம்ம நிற்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கொண்டை ஊசி வளைவு அப்படிங்கும்போது அந்த இடத்துல பெண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக இருக்கும். அதனால வழக்கமாக ட்ராவல் பண்ணோன்னா லெஃப்ட் சைடு தானே போகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மலையில் பொறுத்தளவு எந்த இடத்துல கேப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சிரமம்தான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டு தான் ட்ராவல் பண்ணணும். அதே மாதிரி மலையில் பேருந்தோ அல்லது மற்ற வாகனங்களோ ஓட்டுறதுக்கு நிச்சயமாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேணுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். கொஞ்சம் மெல்ல போகிறது, பார்த்து போகிறது, இந்த மாதிரியான டிரைவரை பார்த்தா அவங்க புதுசுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அதனால ஒன்றும் தப்பு இல்லை. புதுசாக வர்றவங்களுக்கு அந்த பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும். பழக பழக நமக்கு சிறப்பான அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய டிரைவரை பார்த்தா அந்த மலையிலையும் லெஃப்ட் அட்டாச் பண்ணியே போகக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும். சரி, இந்த ஏற்காட்டில் பருவநிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்தியான நேரத்தில் ஓரளவு இதமான வெயில் தான் இருக்குது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்த்த வரைக்கும். ஆனால் காலை நேரத்தில் ஓரளவு குளிரையும் நம்மளால் பார்க்க முடியுது. மாலை ஆக ஆக குளிரும் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறது. இப்போது நம்ம சின்ன சின்ன வீடுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கொண்டை ஊசி வளைவுகள் இன்னும் முடிய போகுது. கொஞ்சம் நேரத்தில் அந்த கொண்டை ஊசி வளைவுகள் எல்லாம் கடந்து நம்ம ஏற்காடுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இந்த ஏற்காட்டில் லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாமே காட்சி முனை தான். இங்கேருந்து நம்ம இந்த சேலத்தினுடைய அழகையும் இல்லை மற்ற பகுதிகளையும் பார்ப்பதற்கான ஒரு காட்சி முனை. இங்கே முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுற்றி பார்க்குறதே நமக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். கூட்டமான அந்த ஊட்டி, கொடைக்கானல் இந்த பகுதிகளுக்கு தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கிறதுக்கு பதிலாக ஏற்காடு பக்கம் வந்தோம் அப்படின்னா ஓரளவு மனதுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன தான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் அது ஃபுல்லாக மறக்க போகிறது கிடையாது. ஓரளவு நமக்கு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தளவு விவசாயமும் அதிக அளவில் நடைபெறுகிறது. மலைவாழ் மக்கள் இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் விவசாயமும் அதிக அளவில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது நம்ம 20 கொண்டை ஊசி வளைவுகளையுமே கடந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏற்காட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, விவசாய நிலங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நம்ம ஏற்காடு நகரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்னதான் இது நகரம்னு சொன்னாலும் கிராமம் தான். ஆனாலும் மக்கள் தொகையின் அடிப்படையில் இது நகரமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த பகுதியை பொறுத்தளவு ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுதான். ஆனால் சேலம் மாவட்ட பகுதியாகத்தான் இருக்கிறது. இந்த வீடியோவில் ஏற்காடுக்கு நம்ம வர்றதுக்கான முக்கியமான தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காடு. பேருந்து நிலையத்தை அடைஞ்ச உடனே இந்த வீடியோ அப்படிங்கிறது இதோட முடிய போகுது. ஆனால் அதுக்கடுத்து ஏற்காட்டில் சுற்றி பார்க்குறது எப்படி, அதுவும் ஃபேமிலியோடு சுற்றி பார்க்குறது, பட்ஜெட்டில் சுற்றி பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்போது இங்கே திருவிழா நடக்கிறதுனால இவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஏரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பூங்கா அப்படிங்கிறது இதுதான். அந்த பூங்காவை தாண்டினோன்னா மிகப்பெரிய ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஏற்றத்தை தாண்டி தான் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக வேண்டிய ஒரு நிலை. டிராஃபிக் அப்படிங்கிறது இப்போயே இருக்குது திருவிழா அப்படிங்கிறதுனால. அதை தாண்டி இப்போது நம்ம ஏற்காடுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நம்ம ஏற்காட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.